ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானா பிரெட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பனானா பிரெட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/3 கப் பட்டர் எடுத்துருக்கிறேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதோட 3/4 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ பட்டரோட நல்லா சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்ல மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு எக் சேர்த்துக்கிறேன். இந்த எக்கும் சேர்த்து நல்லா நம்ம இதை பீட் பண்ணலாம். உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு க்ரீமியாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நான் இன்றைக்கி 3 பனானாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போது இதை ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் ஆகிற அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது நம்ம முன்னவே பீட் பண்ணி வச்சுருந்ததில் இந்த பனானாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா, கோதுமை எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு பீட் பண்ணிட வேண்டாம். அதோட 1 டீஸ்பூன் பட்டை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதோட நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் 1/4 கப் வால்நட் எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 கப் ரைசின்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது சேர்க்காம கூட பனானா பிரெட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பிரெட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லோஃப் பேன் எடுத்துக்கலாம். அதில் பட்டரை நல்லா ஃபுல்லாக சுற்றி தடவிக்கலாம், அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். இப்படி ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் தடவலாம். இன்னொரு மெத்தட், கொஞ்சம் பட்டர் எடுத்துகிட்டு நல்ல ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா சுற்றி தடவிக்கோங்க. இப்போது இந்த டின் அளவுக்கு நான் ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி அதில் போட்டுக்க போகிறேன். ஏன்னா பிரெட் அப்போ தான் ஒட்டாமல் வரும், அதனால். இது மேலேயும் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிறேன். இப்போது இந்த பேட்டரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் எப்பயுமே பாதி டின்க்கு மட்டுமே பேட்டர் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஹீட் ஆனதுக்கப்புறமா மேலே இன்னும் பெருசாகும், அதனால். இப்போ நல்லா ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதில் மேலே கார்னிஷிங்காக நான் வால்நட்ஸும் ரைசின்ஸும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி 180 டிகிரி செல்சியஸில் 1/2 அன் ஹவர் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் நம்ம இதை பேக் பண்ணால் போதும். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா ஒரு மூடியோடு இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பேன் அதில் வச்சு ஒரு 1 ஹவர் குக் பண்ணுங்கள். அப்புறம் பிரெட் ரெடி ஆகிடும். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் இப்போ இந்த லோஃப் பேன் வச்சுக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 1 ஹவர் இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 ஹவர் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். இப்போது ஒரு குச்சி இல்லைன்னா நைஃப் எதுனாலும் வச்சுட்டு இது லைட்டாக இப்படி குத்தி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு நம்ம இந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கலாம்.
அப்படின்னா தான் அது கொஞ்சம் ஈஸியாக வரும் நம்ம வெளியில் எடுக்கும்போது. இப்போ இந்த பேப்பரும் நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பனானா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.